மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 2 இன்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள 8 முக்கிய அறிவிப்புகளை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு: கூட்டுறவு சங்கங்களுக்கு விரைவில் தேர்தல். அமைச்சர் காந்திராஜ் தகவல். தமிழகத்தில் நீண்ட ஆண்டுகளாக நடத்தப்படாமல் உள்ள கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் விரைவில் நடத்தப்படும் என்று அமைச்சர் காந்திராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் 2023ஆம் ஆண்டு கூட்டுறவு சங்கங்களின் தேர்தல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் திமுக ஆட்சியில் தேர்தல் நடத்தப்படவில்லை. தற்போது கூட்டுறவு சங்கங்கள் மக்கள் பிரதிநிதிகள் இல்லாமல் அதிகாரிகள் மூலமாக இயக்கப்பட்டு வருகின்றன. இதற்கிடையே தவேக ஆட்சியில் கூட்டுறவு சங்க தேர்தல் நடத்தப்படுமா என கேள்விகள் எழுந்தன. இதுகுறித்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜிடம் சென்னையில் செய்தியாளர்கள் நேற்று கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர், தவேக அரசு அமைந்த பிறகு கூட்டுறவு சங்கங்களில் உள்ள போலி உறுப்பினர்கள், மறைந்த உறுப்பினர்களின் பெயர்களை நீக்கும் பணி நடந்து வருகிறது. இந்த பணிகள் முடிக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் மானிய கோரிக்கை நிறைவுற்றவுடன் கூட்டுறவு சங்க தேர்தலை நடத்த திட்டமிட்டு வருகிறோம். இந்த தேர்தல் வெளிப்படைத்தன்மையோடு நடத்தப்படும் என்றார். பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களில் தேர்தல் மூலமாக சுமார் 2 லட்சம் பேர் தேர்வு செய்யப்படுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இரண்டாவது அறிவிப்பு: 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியிட ஆகஸ்ட் 24 வரை தடை நீட்டிப்பு. திருச்சி கிழக்கு, விராலிமலை, கரூர், பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிட விதிக்கப்பட்ட தடையை ஆகஸ்ட் 24 வரை நீட்டித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்ததாக மூன்றாவது அறிவிப்பு: மேகதாட்டு விவகாரத்தில் முதல்வர் விஜய் ஒரு வாரத்தில் முக்கிய முடிவு. அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். மேகதாட்டு அணை விவகாரத்தில் தமிழக விவசாயிகளின் நலன் காக்கும் முக்கிய முடிவுகளை முதல்வர் விஜய் ஒரு வாரத்தில் அறிவிப்பார் என்று சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். அடுத்ததாக நான்காவது அறிவிப்பு: தமிழகத்தில் கிராவல் மண் எடுக்க அடுத்த வாரம் சீர்திருத்தம். அமைச்சர் டி.கே. பிரபு தகவல். தமிழகத்தில் கிராவல் மண் எடுப்பதற்கு சில சீர்திருத்தங்களை அடுத்த வாரம் கொண்டு வருகிறோம் என கனிம வளத்துறை அமைச்சர் டி.கே. பிரபு தெரிவித்தார். அடுத்ததாக ஐந்தாவது அறிவிப்பு: வாட்ஸ்அப் தகவலை நம்பி மின்கட்டண பிரச்சனையை மு.க. ஸ்டாலின் பேசுகிறார். அமைச்சர் நிர்மல்குமார். தமிழகத்தில் கூடுதலாக மின்கட்டணம் கணக்கீடு தொடர்பாக 3.70 லட்சம் பேர் புகார் அளித்துள்ளதாக மு.க. ஸ்டாலின் தவறான தகவலை நம்பி சொல்லியுள்ளார். மக்களை குழப்பும் விதமாக மு.க. ஸ்டாலின் வாட்ஸ்அப்பில் பரவும் தகவல்களை தெரிவித்துள்ளார் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக ஆறாவது அறிவிப்பு: பால் பாக்கெட் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பாலித்தீன் பிலிம் ரோல்களை திருப்பி அனுப்பியது மதுரை ஆவின் நிறுவனம். பால் பாக்கெட் தயாரிக்க பயன்படுத்தப்படும் பாலித்தீன் பிலிம் ரோல்களை திருப்பி அனுப்பியது மதுரை ஆவின் நிறுவனம். மதுரை ஆவினில் நீல நிற பால் பாக்கெட்டில் பிளாஸ்டிக் நெடியுடன் சேர்ந்து கெமிக்கல் நெடி வீசுவதாக கூறி புகார்கள் பொதுமக்களிடம் பெறப்பட்ட நிலையில் நடவடிக்கையானது எடுக்கப்பட்டுள்ளது. புகார் தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வுகளை மேற்கொண்டனர். மதுரை மாநகர் முழுவதுமாக சாத்தமங்கலம் பகுதியில் உள்ள ஆவின் பால் நிறுவனத்தில் இருந்து தினமும் 1 லட்சத்திற்கும் மேலான பால் விநியோகம் செய்யப்படுகிறது. மதுரையில் உள்ள பல்வேறு டிப்போக்கள் மூலம் இந்த பால் பாக்கெட்டுகள் அனுப்பப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக பால் பாக்கெட்டுகளில் இருந்து கெமிக்கல் நெடி வீசுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தார்கள். உடனடியாக ஆவின் மதுரை நிறுவனம் ஆய்வு மேற்கொண்டதில் நீல நிற பாக்கெட் பிளாஸ்டிக் ரோலில் இருந்து நெடி ஏற்படுவது கண்டுபிடிக்கப்பட்டது.
ஆவின் பால் பாக்கெட்டுகளில் ரசாயன நெடி அடிப்பதாக வந்த புகாரை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பாலிமர் பிலிம்களை தயாரித்து தமிழ்நாடு முழுவதும் ஆவினுக்கு பெங்களூரில் உள்ள திருமூர்த்தி பாலிகம் நிறுவனம் சப்ளை செய்து வருகிறது. பாலித்தீன் பிலிம்களில் ரசாயன நெடி வந்ததால் 160 ரோல்களை மதுரை ஆவின் மண்டலம் திருப்பி அனுப்பியது. திருமூர்த்தி பாலிகம் நிறுவனத்தை கருப்பு பட்டியலில் வைக்க மதுரை ஆவின் பரிந்துரை செய்துள்ளது. தொடர்ந்து இதுபோன்ற தவறுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு குவாலிட்டி கட்டுப்பாடு அதிகாரிகள் கூடுதலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆவின் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. அடுத்ததாக 7வது அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கியது. தமிழகம் முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கியுள்ளது. இந்த பணியில் ஈடுபட்டுள்ள 1,00,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வீடு வீடாக சென்று மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் முதல் கட்ட வீடுகள் கணக்கெடுப்பு மற்றும் பட்டியலிடும் பணி இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. ஆகஸ்ட் 30 வரை நடைபெறும் இப்பணியில் 1.15 லட்சத்திற்கும் மேற்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் 19,000 மேற்பார்வையாளர்கள் வீடு வீடாக சென்று முழுமையாக டிஜிட்டல் முறையில் மக்களிடம் தரவுகளை சேகரிக்க உள்ளனர். வீட்டு வசதிகள் மற்றும் சொத்து விவரங்கள் குறித்த 33 கேள்விகள் கொண்ட அட்டவணை இந்த பணியில் பயன்படுத்தப்படுகிறது. அதேபோல ஆன்லைனில் ஏற்கனவே பதிவு செய்தவர்கள் தங்களின் தனித்துவ அடையாள எண்ணை கணக்கெடுப்பாளரிடம் வழங்கலாம். இது தொடர்பாக தகவல் தெரிவித்துள்ள அதிகாரிகள் 1948ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டப்படி சேகரிக்கப்படும் தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்று குறிப்பிட்டு உள்ளனர். அதேபோல வீட்டு வசதி நிலை மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்த தரவுகளை சேகரிக்கும் இந்த தேசிய பணியில் பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். அடுத்து கடைசியாக 8வது அறிவிப்பு. தென்மேற்கு பருவமழை குறைந்த மாவட்டங்களில் குடிநீர் விநியோகம் இதர பணிக்கு ரூபாய் 340 கோடி நிதி ஒதுக்கீடு. முதல்வர் விஜய் உத்தரவு. தென்மேற்கு பருவமழை குறைந்த மாவட்டங்களில் குடிநீர் விநியோகம் மற்றும் இதர அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள ரூபாய் 340 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். முதல்வர் விஜய் தலைமையில் நேற்று தலைமை செயலகத்தில் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை பொழிவு, மாவட்டங்களில் குடிநீர் விநியோகம் மற்றும் வேளாண் பயிர் சாகுபடி நிலை குறித்து விரிவான ஆய்வுக் கூட்டம் நடந்தது. குறுவை தொகுப்பு திட்டத்தினை 15/8/2026க்குள் வழங்கி முடித்திட திட்டமிடப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது. இப்பணியினை வேளாண்மை துறை விரைந்து முடித்திட முதல்வர் அறிவுறுத்தினார். வறட்சியான சூழல் நிலவி வருவதால் கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்கள் வட்டார அளவில் சேமித்து வைத்திடவும் அறிவுறுத்தப்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டில் பாதுகாப்பான குடிநீர் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்தும் பணிகளை துரிதமாக செயல்படுத்திட நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் மற்றும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைகள் வாயிலாக நீர் ஆதாரங்களை மேம்படுத்திட மற்றும் லாரிகள் மூலமாக குடிநீர் விநியோகம் செய்திட ரூபாய் 330 கோடியும், கால்நடை பராமரிப்பு, பால் வளம், மீன் வளம், மீனவர் நலத்துறைக்கு ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார்.